வணக்கம். இந்த கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போது புது புது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், புது புது புலனாய்வு முறைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த வழக்கு நடத்துவதற்கு நம்மளை முழுமையாக தயார்படுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த சிடியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. வழக்கில் இப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது சிடியை ஃபைல் பண்ணிடுறது, 65 சர்டிஃபிகேட்டு லேட்டராக கொடுக்கறது என்ன, அப்புறம் சிடி காப்பி கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் ட்ரையல் நடத்திட்டு இருக்கும்போது சிடியை கொண்டு வந்து கொடுக்கறது, அதுக்கு ஒரு மெமோ போடுறது. அது என்ன சொல்கிறது, ஜுடிஷியல் அட்ராசிட்டிஸ் பண்ணி நம்மளை எதுவும் கேள்வி கேட்காம விடுறது. டிஃபென்ஸ் லாயர் வீக்காக இருந்தால் அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்கும். சில ஜட்ஜஸ் ரொம்ப டாமினேட் பண்ணி, இல்லை நீங்கள் என்ன மேலே போய் பார்த்துங்கன்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு, இது 173(5) சிஆர்பிசியில் வந்த தீர்ப்பு. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட்டு 2689, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2689, சந்தீர் vs சிபிஐ கேஸ். இது 2013 இந்த ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சிபிஐக்கு எதிரிகள் 2, 3, 5, 6, 8 ஃபோன் கால்களை ரெக்கார்ட் பண்ணி ஒட்டு கேட்க அனுமதி வழங்கப்படுகிறது. அது சரியாக தப்பான்றது அது சேலஞ்ச் பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் அதனுடைய சிடியை ரெக்கார்ட் பண்ணி அந்த 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 டயலாக்கை டிரான்ஸ்கிரைப் பண்ணி சிடி ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதை சிபிஐ என்ன பண்ணுறதுன்னா எஃப்எஸ்எலுக்கு அனுப்புகிறாங்க, ஃபாரன்சிக் லேபரேட்டரிக்கு. அதுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது இந்த சிடியை திருப்பி வந்ததுக்கான தகவலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எஃப்எஸ்எல். ஆனால் ட்ரையல் நடக்கும்போது மனு போடுறாங்க, இந்த மாதிரி சிபிஐ இது சிடிஐ மார்க் பண்ணணும்னு. அதை கீழ்கோர்ட்டை அனுமதிக்கிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் அதை செட்டிசைட் பண்ணி மறுபடியும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் கன்சிடர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹைகோர்ட்டில் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட்டில் சிடி ரிகவரி பண்ணதை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் ரிப்போர்ட்டு சிஎஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டு வாங்கிட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ணாத ஒரு தவறு தான், அது ஒரு பெரிய தவறு இல்லை, அதனால் அடிஷ்னல் டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 173(5) அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த 65B சர்டிஃபிகேட்டை சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த வெராசிட்டிஸை அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலான்னு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. நல்ல தீர்ப்பு தான். இதில் என்ன விஷயம், முக்கியமான விஷயம்னு, இந்த வழக்கில் பல முன் வழக்குகளை பற்றி விசாரிச்சிருக்காங்க. செக்ஷன் 5 அதை பற்றி RS பாய் அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட். இதில் விகே சசிகலா vs ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஏஆர் 2013 SC 613 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு தகவல், தீர்ப்பை படிச்சுக்குங்க, தெளிவு பண்ணிக்குங்க. இந்த மாதிரி கேஸில் இந்த 173(5) எப்படி கெட் ஓவர் பண்ணுறதுன்னு. உங்கள் ஐடியாலஜிக்கல் ரெவல்யூஷன் தான் அவங்க கிளைண்ட்டை காப்பாற்றும். காவல்துறையினரும் சிபிஐயும் இதை பார்த்துக்கிட்டு அரசு வழக்கறிஞர்களும் இந்த தீர்ப்பை நல்லா அனலிட்டிக்கலாக புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். காலை வணக்கம், நன்றி.